அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, மகர ராசினருக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், 10ல் செவ்வாய் புதன், நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டமான நேரத்தில் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் கிடைத்து தங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ராசிக்கு 2ல் ராகு சனி வக்கரகதியில் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமை தேவை. பழகும் ஆட்களிடம் மெதுவாக பழக வேண்டும். நல்ல சேர்க்கை வேண்டும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. கொடுக்கல் வாங்கலில் கட்டுப்பாடு தேவை. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. உங்களுடைய உழைப்பிற்கான பலனை அடைய தேவையில்லாத தடங்கல்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களால் சிறு சிறு நெருக்கடிகள் வரலாம். மாணவர்களுக்கு கவனக்குறைவு ஏற்படலாம். படிப்பில் கவனம் சிதறும். நல்ல சேர்க்கை வேண்டும். அஜீரணம், கழிவு உறுப்பு உபாதைகள் மகர ராசினருக்கு வரலாம். அடுத்து 9ல் சுக்கிரன் அமர்ந்து உங்கள் வெற்றி ராசியை பார்வையிடுவதும், 10ல் செவ்வாய் அமர்ந்து சொந்த ராசியான சுகராசியை பார்வையிடுகிறார். வீடு மனை விற்பனை தொழில்களில் வீடு மனை வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். 2ல் சனி ராகு இணைந்திருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. உரையாடல்களில் முனைந்து கருத்தை சொல்லி விவாதத்தை வளர்க்க வேண்டும். ரத்தன சுருக்கமாக பேச வேண்டும். தொழிலில் கவனம் இல்லாவிட்டால் கடன்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம். வேலை பளு அதிகரிக்கும். கோவிலுக்கு சென்றால் சனி பகவானை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், விநாயகரை வழிபடுங்கள். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.